ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா தூபா. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்க. மோனாவும் ஜானும் ஊருக்கு கிளம்ப போறாங்க. வந்த வேலையை எல்லாமே முடிச்சிட்டாங்க. எங்க அம்மா என் தங்கச்சி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கி அது ஏன் எதுக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் வரல, அவங்க ஊடிதான் சண்டியா அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிட்ட கிடையாது, அவங்க 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும் அப்படிங்கிறது. இவளுமே ஒர்க்குக்காக வந்தது. சரி, அதுக்கப்புறம் என்னன்னாங்க, சரி வரேன் அப்படின்னாங்க. நான் சொன்ன வரேன்னு சொன்ன உடனே தங்கச்சிக்கு பையனுக்கு சிபிஎஸ்சி, அதனால அவங்களுக்கு லேட்டா தானே லீவ் விடுவாங்க. அதனால அவன் என்ன சொன்னா, நான் லீவ் விட்டோடனே வரேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு லீவ் விட்ட டைம் இவன் பார்த்தா இவன் ஊருக்கு கிளம்புறான். சரி, நான் சொன்னேன், அதான் சொன்னேன், சரி நீ அவையில என்ன 7வது மாசம் பண்ணிக்கோங்க, நீங்க இருந்துட்டு போங்க அப்படின்னு இருக்கேன். இதுக்கப்புறம் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வராங்களா எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கே சர்ப்ரைஸ் தான். இதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணுவேன், வீடியோல பாருங்க. வந்திருந்தாங்கன்னா வீடியோ எல்லாம் காட்டுவாங்க, அது அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோனா கிளம்ப போறா, அவளை வழி அனுப்ப போறேன். அதனால அந்த வீடியோஸ் தான் ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டு நம்ம எங்க போய் சேர போறோம், நம்ம கூடு போய் சேர போறோம். பழைய கூட்டுல புது பழைய கூட்டுக்கு ஓட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு போய் பார்த்துக்கலாம் என்னன்னு. குழந்தை வரதுக்கு முன்னாடி இப்படி கட்டி தொங்க விட்டாலே, குழந்தை வந்தா எங்கப்பா உட்கார வைப்பீங்க? அப்படி பேக்ல திரும்புங்க. பேக்ல ஒரு மூட்டை காட்டுங்க. பேக்ல ஒரு மூட்டை, ஃப்ரண்ட்ல ஒரு மூட்டை, கையில ஒரு மூட்டை. அந்த கை ஃப்ரீயா இருக்குது. ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டு வந்துட்டேன். இது செகண்ட் ரவுண்ட் வர, இன்னும் தேர்ட் ரவுண்ட் மாமா போய்க்கிறாரு மேல. கார் பாத்தீங்கன்னா அசோகா லேண்ட் லாரிக்குன்னா மோசமா இருக்குது. நம்ம கார் வாங்குறது எதுக்கு? லோடு ஏத்துறதுக்கு, ஆளுங்களை ஏத்துறதுக்கு இல்ல. சரி போய் வச்சுட்டாங்க. நீயாப்பா? எஸ் பாப்பா, இது எடுத்துக்கிறியா? மிக்சர் அதெல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட. அங்க ஒண்ணு மிக்சர் இருக்கு, காராம்பூஞ்சி தான் பாத்து மாத்தி எடுத்துன்னு போயிட போறீங்க. அது கொண்டே அப்படியே கூட அவர்கிட்ட வைக்கிறாரு. எனக்கு நீ ஒழுங்கா போட மாட்டேன். இப்ப ரொம்ப அவசியமா? இப்ப ஐப்ரோ எல்லாம் எதுவுமே அவசியம் இல்ல. குடிமா, சீக்கிரம் கிளம்பணுமா, லேட் ஆகுது ஆல்ரெடி. ஊத்துது இல்ல, பாதி ஊர் போயிடுச்சு எனக்கு. இப்ப வெளில சும்மா 2 பேக் எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்க வந்தேன், அதுக்குள்ள இதுவாகுது. ஏசி போட்டியா? ஆமா போடு. இது ஜூஸ் நல்லா இருக்குதுல்ல. 2 பெரிய மாத்துல அப்படியே உரிச்சி ஒன்னா மாத்தினேன். சக்கரை நிறைய இருக்குது, டேஸ்டா இருக்கும்ல. அள்ளி போடும் போதே யோசிச்சேன், ஐயோ நம்ம 2 மாதுளையே ஒரே கப்பா மாத்திரமே, இவ்வளவு சக்கரை போட்டுமே அப்படின்ட்டு. ஏன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆண்டவர் மாதம் இருக்காங்க. இதெல்லாம் நீ முதல்ல சொல்ல வேண்டியது தானே. இப்ப தாராளமா போடுறாரு, பொண்ணு குடிக்கிட்ட வந்து. பால்ல எல்லாம் சக்கரை கம்மியா தான் போடுவேன். எனக்கு இந்த வீட்டுல அளவு தெரியல. ஒரே ஸ்பூனா வச்சிருந்தீங்கன்னா கரெக்டா தெரியும். இது குடுத்துட்டியா? ஹார்லிக்ஸ், மதர்ஸ் ஹார்லிக்ஸ் எடு, எடுத்து கொடு. ஆமா, மதர்ஸ் ஹார்லிக்ஸ் அது இருக்கு, எங்களுக்கு கிடையாது அது. ஆமா ஆமா, மறந்துடாதீங்க சரியா? பேக்லயே வச்சுட்டு வேற என்ன பண்றது, அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அதை காலி பண்ணிட்டு அப்படியே கொண்டு வாங்க. அதுலயே வேற இது தீர்ந்துச்சுன்னா வேற எடுத்து கொட்டி வச்சுடு. வாங்கி கொட்டி வச்சுக்கோ, திருப்பி வரும்போது அப்படியே எடுத்துக்கலாம். பாப்பா நீ சீக்கிரம் சாப்பிட மாட்டற பாப்பா, அப்படியே சர்ன்னு உறிஞ்சிடணும். பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், நீ பாரு மேக்கப் கொடுக்குறேன். வேற என்ன பண்ண முடியும்? மேக்கப் எடுத்து இது பண்ணினுக்குற. பென்சில் கிடையாது இல்ல இல்ல, நான் வச்சது பென்சில் இருந்தா இது கிடையாது. இது கச்சி பென்சில்லையாவது போட்டு பாக்க. இது வாரிட்டேன்னா அந்த நம்ம மேக்கப் போடுறதெல்லாம் போயிருமா இதுல. அதுக்கப்புறம் இப்படி திருப்பினா இது மேல இப்படி வரும் சரியா? இது அவுட்லைன் மட்டும் தான் இப்படி கொடுக்கணும். அவுட்லைன் மட்டும் இப்படி கொடுத்தேன்னா அழகா மேல கீழே இப்படி ஷேப் வந்துடும். ரொம்ப வித்தியாசம் தெரியுது பாரு. இந்த இடத்துல தெரியுதா? இது நான் ஐப்ரோஸே பண்ணி அப்புறம் இதை வச்சு இப்படி சீவுனா உனக்கு நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கும். அது இது போட்டதே தெரியாது. ஆனா அந்த ஐப்ரோஸ் மட்டும் திக்கா இருக்கும். லிங்க் வேணா அனுப்புற, என்ன எடுத்துட்டு போ. என்ன பண்ண போற? எடுத்துட்டு போறியா? ஏதோ ப்ரொமோஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு. டப்புன்னு லிங்க்
வாங்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ப்ரொமோஷன் இல்ல, இது வந்து மதர்ஸ் லவ். ஓகேங்களா? அவங்க சொல்றாங்க வேண்டாம் வாங்கிக்கோன்னு, அவங்க சொல்றாங்க அவ்வளவுதான். இதுவே ப்ரொமோஷன் நினைச்சுக்கலாம். அப்புறமா இதெல்லாம் சொல்றீங்க. சரி மாப்ள, பார்த்து பத்திரமா ஸ்லோவா போங்க. ஓகே, பார்த்து பத்திரமா போட வச்சிடலாம். ஓகே சரி, ஓகே, பாய் பாய் பாய். பாய் பாய் பாய். அம்மா அப்பா ஷாரன் பாட்டி எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரியா? நான் வேமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? ஃபைனல் செக்லிஸ்ட் எப்படி தெரியுமா? வேலை அப்படியே ஒரு ரூமா போய் இந்த ரூம் ஓகே, செக்லிஸ்ட் டன், எல்லாத்தையும் ஏற கட்டியாச்சு, துவைக்க போட்டாச்சு, பாத்ரூம் கழுவியாச்சு அப்படின்னு. ஓகே, அடுத்த ரூம் அவ்வளவு ரூமுக்கு வந்தா அங்கேயும் ஏற கட்டியாச்சு, பாத்ரூம் கழுவியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி அள்ளி எல்லாத்தையும் குப்பையை எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்தாச்சுன்னு உன் பேர்லயே கிரெடிட் போட்டுனுக்குற. இல்ல, இப்ப நான் தான் எல்லாத்தையும் அள்ளி எடுத்துன்னு வந்தேன். 2 ரூமையும் மேல் ரூமையும் நான் தான் காலையில கிளீன் பண்ணேன். நீ எங்க கிளீன் பண்ண? கிடையவே கிடையாது, நான் தான் எல்லாத்தையும் கிளீன் பண்றேன். நீ மேல் வேலை தான் பாக்குற. மேல் வேலை என்ன வேலை சொல்லு? மேல் வேலை இந்த மாதிரி ஜூஸ் போடுறது, இங்க பாரு அரை முறையா கழுவி வைக்கிறது. அது பாப்பாக்கு ஜூஸ் போட்டு. ஏன்பா நல்லாதான்ப்பா கழுவி வச்சிருந்தேன். வடன்னு இது காஞ்சவனே. சோ நல்லா நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலப்பா. அது புள்ள இருக்கும்போது ஜூஸ் போட்டு கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சு விட்டு பிள்ளைய அனுப்பிச்சு விட்டேன். அந்த மீன் வயல் கேப்ல நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு எல்லா கிரெடிட்டையும் உன் பேர்ல போட்டுக்கிற. ஆமா, காலையில எங்க ரூமுக்கு கிளீன் பண்ணி பாத்ரூம் கழுவி செக் லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி குப்பையெல்லாம் தள்ளி கூட்டி பெருக்கி அள்ளி கொண்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எல்லாமே துணி காய போட்டாச்சு, துணி துவைக்க எடுத்து வச்சாச்சு, அந்த ரூமை கிளீன் பண்ணியாச்சு, இந்த ரூமை கிளீன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சது, எல்லாம் குப்பையெல்லாம் அள்ளி எடுத்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல எப்பயுமே நீட்டா தான் இருக்கும். ஆனா நாங்க அவ்வளவா அவங்க யூஸ் பண்றது இல்லாதனால, ஆனா பாத்ரூம் வச்சு அவங்க யூஸ் பண்றதுனால நாங்க தான் நீ குளிச்சுனா. ஆனா எப்படியா இருந்தாலும் டெய்லி எல்லா ஃப்ளோரையும் கிளீன் பண்ற மாதிரி தான் ஆகுது. அந்த அக்கா வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை கிளீன் பண்ணிச்சுன்னா கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நைட்டு நம்ம கிளீன் பண்ணிடுறோம். செகண்ட் ஃப்ளோர் எப்பயுமே நீட்டா தான் வச்சிருப்போம். கொஞ்சம் டயர்ட் தெரியல பத்தியா, அவங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கறனால எனக்கு தெரிஞ்சு டயர்ட் தெரியல. வெளியில எதுவும் பாத்திரம்லாம் இல்ல, எல்லாத்தையும் எடுத்தாச்சா? எல்லாத்தையும் எடுத்தேன், இருந்தாலும் ஒரு கிளாஸ் பார்த்துட்டு எனக்கு ரைட்டா எல்லாத்தையும் அள்ளிட்டேன். வெளில ஏதாச்சும் இருக்குதான்னு செக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நத்திங். உன் ஸ்டீல் பாத்திரம் மட்டும் இருக்குது. அந்த பாத்திரம் கவுண்டருக்கு தானே. ஆமா, இருக்கட்டுமா இல்ல உள்ள தூக்கிடுவா? நல்ல வரல. ஓகே, எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஒன்று விடாம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஒரு பெரிய பெட்டி, லேப்டாப்பு, மெயினா என்னோட கண்ணாடி, உள்ள இதெல்லாம் இருக்குது பேர் காஸ்மெட்டிக்ஸ்லாம், அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணணும். உன்ன மாதிரி நான் ஜூஸ் போட மாட்டேன்பா, நீட்டா அழகா போடுவேன். அது மாதுளையில இருந்து அது எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமில. அப்ப பழம்லாம் இருக்குமே, என்ன பண்ற? இருக்கட்டும். அப்பா அப்படியே டஸ்டர் வச்சு அப்படியே தேய்ச்சுன்னு இருக்க. ஆமா, மண்ணு ஆயிடுச்சுல. ஒரு வாரமா 2 நாளா எடுக்கவே இல்லை. இப்ப வேற ஒரு வழியில போறோம். சரி, அழுக்கா இருக்குது, நல்ல லைட்டா அதை தொடச்சு விட்டுருவோம். சரி, போ வேர்க்குது. ஏற்கனவே நான் குளிச்ச உடம்பு என்ன எப்படி குளிக்க வச்சுனுக்கிறீங்க பாரு, வேர்வேலியே. சரி வாங்க போலாம். சட்டுன்னு ஏசி போட்டு எல்லாம் மூடிட்டு வா. என்னப்பா, ஆல் செக் தானா? எவ்ரிதிங் டன். லாக் ஜி, கம்ப்யூட்டர் ஜி, லாக் தி ஹவுஸ். அப்புறம் மோனா வந்தோடனே திறக்கப்படும். எஸ். எல்லாருக்குமே கெஸ்ட் ஹவுஸ் ஆயிடுச்சுப்பா. நம்ம மெயின் ஹவுஸுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சம்மர் வெக்கேஷன் ஓவர். ஆமா, வாடா டேய். அக்கா ஊருக்கு அனுப்பிச்சுட்டு அப்படியே பைத்தியக்கார மாதிரியே நிக்கிறான். இன்னும் மூச்சு கழுவுல ஒன்றும் பண்ணல. நம்ம ஏரியாவில் புதுசாக பிரியாணி ஷாப் ஏன்னா 20 டேஸ் பெண்ட் நின்றுச்சு. அதனால 20 டேஸ்க்கு வந்து 5 டேஸ் 1 வீக் வந்து அது காம்பன்சேஷன் கேட்கும். காம்பன்சேஷன்லாம் கேட்கல. இன்னைக்கு எல்லாம் எடுத்து ஏற கட்டினதுனால ஒன்றும் முடியல. இப்போ சாப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் தூங்கினேன்னா சாயந்தரம் சினிமாக்கு போகிறதுக்கு சரியா இருக்கும். கரெக்டாக
ரைஸ், மட்டன் பிரியாணி. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. பேக் டு பெவிலியன்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். வந்த உடனே பாருங்க இடத்த புடிச்சுன்னு படுத்துக்கிச்சு. எனக்கு கண்ணுக்கு மருந்து விட்டுட்டு நான் படுக்கணும். பேஷண்ட்ன்றாரு. ஆமா, அவர் பேஷண்டா, கண்ணுக்கு மருந்து விட்டு படுக்கணுமா? மரியாதையா நீ இடத்த காலி. நாங்க தூங்குவோம்ல, ஆனா இங்க வந்த உடனே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அடிச்சுக்க வேண்டியதா இருக்குது. இந்த இடத்த கூட அந்த இடத்த கூட. ஆமா, அங்க பிரச்சனையே இல்ல. இங்க ரொம்ப நேரம் பாத்ரூம் 1 மணி நேரம் உட்காருவான் டெய்லி. ஏய் வாடா வாடா அப்படின்னு கத்தின்னு இருக்கணும். அங்க அப்படிலாம் கிடையாது. அங்க காமெடி. எனக்கு எங்க தோணுதோ அந்த பாத்ரூம் ஓட்டுருவேன் நானு. ஓகே, ஆண்டவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லிக்கணும். ஆண்டவருக்கு மாதாக்கும் நன்றி. ஓகே, ஏய் இடத்த காலி பண்ணு முதல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுக்கணும். அவங்க இடம் காலி பண்றான், பண்ணல. நேரா உள்ள போய் ஒரு பெட்டு தூக்கின்னு வந்து போட்டு இங்க படு, கீழே படு. சரியா? மோனாவும் ஊருக்கு போய் சேர்ந்துட்டா வெற்றிகரமா. இப்போ வந்துட்டு அங்க அவங்களுக்கு அது அங்க ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் ரொட்டீன். நம்ம இங்கே வந்துட்டா இங்கே வந்து நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் இங்கிருந்து தான் நமக்கு நிறைய vlogs எல்லாம் வரும். மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? எப்போ பார்த்தாலும் புது வீடு புது வீடு புது வீடுன்னு இந்த பக்கம் சைடும் வந்து நம்ம வீடியோ போடணும்ல, அதே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவும் தங்கச்சி எப்போ வராங்கன்னு தெரியல. எப்பயாச்சும் எப்போ வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கூடி விரைவில் தெரியும். ஏன்னா எந்த சண்டையும் இல்லை. ஒருத்தவங்க இங்கே வரல போகலை அப்படின்னா வந்து சண்டை அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்காதுல்ல. இப்போ வந்து அவங்களுக்குலாம் டெய்லி வேலைக்கு போறவங்க, அவங்களுக்கு லீவ் கிடைக்காது, அப்படி இருக்கும். அப்படி வந்தா தங்கச்சி மட்டும் வர மாதிரி இருக்கும். அப்புறம் அம்மா வந்து இப்போ ரொம்ப நானே நிறையவே சொல்லியிருக்கேன், அம்மாவுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. முதல் மாதிரிலாம் அவங்க பஸ் ஏரியெல்லாம் வர முடியல. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸை விட்டுட்டு திருப்பி வேற பஸ் இந்த மாதிரி புக் பண்ணி திருப்பி 2வது வர வச்சேன். அந்த காசும் வீணா போச்சு. அந்த மாதிரி நிறைய வந்து இப்போ வந்து அவங்களாலேயும் முடியல, வயசாயிடுச்சு. அதனால நான் ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு அவங்களால வர முடியல அப்படின்னா நம்ம தான் இனிமேல் போய் பார்த்துக்குமே தவிர அவங்கள இங்கே வாங்க 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 நம்ம இழுக்க முடியாதுல்ல. அதனால தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறது இதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணணும். எல்லாம் டிசைட் பண்ணிட்டு அவங்க வராங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. அவங்க தான் டிசைட் பண்ணி வரணும். அது எப்போ என்ன ஏதுங்கிறது எனக்கே தெரியல. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டாங்க. ஓகே, பாய்.